திருமழிசை ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சிஷ்யனுக்கும் அந்த நாட்டு ராஜாவுக்கும் ஒரு டக்கு வந்துருச்சு. இந்த திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணிவிட்டார், தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கிழவியை குமரியாக்கி விட்டார். அதை பார்த்துட்டு அந்த ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான், திருமழிசை ஆழ்வாருடைய சிஷ்யன் கணிகண்ணனை கூப்பிட்டு, உன் குரு கிழவியை குமரியாக்கின மாதிரி நீ என்னைய குமரனாக்கு அப்படின்னா. அதெல்லாம் முடியாதுன்னு, நீ நாட்டை விட்டு வெளியே போகணும். உடனே கணிகண்ணன் வந்து திருமழிசை ஆழ்வார்கிட்ட விஷயத்தை சொல்லவே, நீ இல்லாத ஊரில் எனக்கு என்னடா வேலை, நானும் போகிறேன்னு கிளம்பிட்டார். அப்படி கிளம்பும்போது பெருமாளை பார்த்து என்ன சொன்னாரா, கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா, நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னா. கணிகண்ணன் போகிறான், நானும் போகிறேன், உனக்கு மட்டும் என்ன வேலை, நீயும் கிளம்பு அப்படின்னார். உடனே பெருமாள் கிளம்பிட்டார். பெருமாள் கிளம்பின உடனே பார்வதி அம்மா பார்த்துச்சான், எங்கள் அண்ணன் இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த அம்மா கிளம்பிச்சான். பார்வதி கிளம்பினோடனே பரமசிவன் பார்த்தாரான், என் மனைவி இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலைன்னு அவர் கிளம்பிட்டாரான். அவர் கிளம்புனே விநாயகர் பார்த்தாரான், எங்கள் அப்பா அம்மா இல்லாத ஊரில் எங்களுக்கு என்ன வேலைன்னு. விநாயகர் சுப்பிரமணியம் எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஊரில் சாமியே இல்லைனாகி போச்சு. அதுக்கப்புறம் ராஜா போய் மன்னிப்பு கேட்டான்னு சொல்லியிருக்கு. சொன்ன உடனே திருமழிசை ஆழ்வார் மறுபடி வந்து பெருமாளை பார்த்து, நீயும் உன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னு வந்து படுத்துக்காடுனா. உடனே படுத்துட்டாரான். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அது வெறும் கல்லில், அது உண்மையிலேயே கடவுள் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது இந்து மதம் நமக்கு அளித்த ஒரு பெரும் வரப்பிரசாதம்.